2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நான் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். போன வாட்டி யாருக்கு நான் ஓட்டு போட்டேன்? போன வாட்டி தீய சக்திக்கு போட்டேன், இந்த வாட்டி தூய சக்திக்கு போலான்னு. வாய்ப்பு கொடுத்தா என்னெல்லாம் செய்வாரு நீங்க நினைக்கிறீங்க? எது மாத்தனா பெண்களுக்கு மெயினா பாதுகாப்பு கொடுக்கணும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும், அரசு பணி தரேன்றாரு ஒரு வீட்டுல இருக்கணும், அது கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அவர் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? எல்லா இப்போ டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, 50 ஆண்டு கால கட்சி, அவங்களும் மக்கள் பணி செஞ்சுட்டு தானே இருக்காங்க. எங்க செஞ்சாங்க? இப்ப செய்யறப்போ 1000 கோடி ரூபாய் இதுல வாங்குறாங்க, இது பண்ற அது பண்றேன்னு. பாயிண்ட் என்ன பண்றாங்க, 100 கோடி ரூபாயில பண்ணிட்டு 1000 கோடி கணக்கு கட்டுறாங்க. ஊழல் தானே. ஊழல் பண்ணி நம்ம மக்கள் எதுவும் பண்ணல, அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க தவிர. இப்போ ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் போட்டு ஒரு டிஎம்கேல ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் போட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவி பண்றான்னு வச்சுங்களேன், அது மக்களுக்கு யாரும் கொடுக்கல, அந்த கட்சிக்காரங்க சேர்ந்தவங்க தான் அந்த பொருளே போறாங்க வாங்கிட்டு போறாங்க. இப்ப இந்த வீட்டுல வரானா இல்ல ஒரு 1000 பேர் இருக்கிறானா, இல்ல 1000 பேரும் கொடுக்குறது இல்ல, ஒரு 4 பேருக்கு மட்டும் டோக்கனை கொடுத்துட்டு அந்த சைட்ல போயிட்டு ஒரு 4 பேரு மீறி வந்து 1000 டோக்கன் யாரு கொடுக்குறாங்கன்னா அவங்க நிர்வாகிகள் தான் கொடுக்குறாங்க. கட்சிக்காரங்களுக்கே பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு பண்ணா கட்சிக்காரங்களே பண்ணா போதுமா? திமுக அதுக்கப்புறம் வரவே வராது. இந்த ஜென்மம் இல்ல, மறு ஜென்மத்தால வராது. அவர் பட பிரச்சனைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பேசவே மாட்டாரு. அவர் பேசுறதுக்கோசம் வரல, செய்யறதுக்கோசம் வருது. ஆனா தீய சக்தி எப்படி பேசினதான் செய்யல, அவர் பேசுறதுக்கு வரல, செய்யறதா வந்து செய்வாரு. உண்மையை மட்டும் தான் சொல்லுவாரு, சொல்றதை மட்டும் தான் செய்வாரு. அதான் தளபதி. நீங்க ரசிகரா? விஜய்க்கு ரசிகரா? நான் முதல்ல நான் வந்து யாருக்கும் ரசிகராவும் இல்ல, இதுவாவும் இல்ல. நான் முதல்ல வந்து அஜித் ரசிகர். நான் அதுக்கப்புறம் வந்து தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து சரி அவருக்காக வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்லி நான் வந்துக்கிறேன். இப்போ வந்து கட்சியில வந்து ஒரு உறுப்பினரா சேர்ந்துக்கிறேன். என்னோட ஓட்டு தளபதி தான். அஜித் ரசிகர்கள் எல்லாம் விஜய் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க. விஜய் முதலமைச்சராக வாய்ப்பு 100% இருக்குது. இப்போ நீங்க ஒரு குழந்தை கடை விசில் சொன்னா யாரு கடை, எந்த ஒரு குழந்தை கடை விசில் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நீங்க எந்த ஒரு வீட்டுல போய் கேட்டாலும் தளபதி தான் ஓட்டு போடுவோம் சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்க போட மாட்டாங்களே. போடுவாங்க. நீங்க உண்மை இல்ல, நான் யாருக்கு வீட்டுக்குள்ளே போய் கேளுங்க யாரு ஓட்டு போடுங்க கேளுங்க. விஜய் தான் சொல்லுவேன். நீ யாரும் ஓட்டு போடுவேன்? பாத்தீங்களா, நான் சொல்லி கொடுத்துட்டு அவரு யாரு ஓட்டு போடுங்க. இல்ல தளபதி போட சொல்றாரு. வேற என்ன மாற்றம் தேவைப்படும்? கண்டிப்பா மாறும். தளபதி தான் ஆட்சி அமைப்பாரு, தீய சக்தியை ஒழிப்பாரு.